இதெல்லாம் பெரிய விஷயமே இல்லப்பா. மாமா எதுக்கு இருக்காரு? அவர் உங்களை தூக்கி கார்ல ஏத்த போறாரு. கடைக்கு போனதும் வீல் சேர்ல உட்கார வைக்க போறாரு. அதுக்கப்புறம் நாங்க பாத்துக்க போறோம். அப்புறம் என்னப்பா? ஆமாப்பா, நாங்க எல்லாரும் அங்க இருந்து நீங்க மட்டும் இல்லாம இருந்தா நல்லா இருக்காதுப்பா. அது கரெக்ட் தான் பாரதி. ஆனா இப்படி ஒரு நிலைமையில உங்களுக்கு பாரமா நான் வந்து அங்க எதுக்கு பாரதி? நான் பாட்டுக்கு இங்கேயே இருந்துக்கிறேன். நீங்க எல்லாம் போய் சந்தோஷமா கடையை திறந்து வச்சுட்டு வாங்க. என்னடி ஆண்டாள் வந்துட்டா, அவகிட்டே கேப்போம். என்னாச்சு? உங்க அப்பா இந்த நிலைமையில கடை திறப்பு விழாக்கு வரலன்னு சொல்றாரு. பா, என்னப்பா இது? இவ்வளவு நாள் கழிச்சு ஆதி மூலமா எங்க வாழ்க்கையில ஒரு நல்லது நடக்க போகுது. ஏற்கனவே ஆதியால வர முடியல, இப்போ நீயும் வரமாட்டேன்னு சொன்னா எப்படிப்பா? நான் என்ன விருப்பம் இல்லாமலையா இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கேன்? இந்த ஒரு கையும் ஒரு காலும் வராம அங்க வந்து நின்னுகிட்டு இருந்தா பாக்குறவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும்ல. ஏன்பா அடுத்தவங்கள பத்தி எல்லாம் யோசிச்சுட்டு இருக்கீங்க? இது நம்ம குடும்பப்பா, நம்ம கடை. அதுக்கு நம்ம எல்லாருமே போறோம். அப்புறம் என்னப்பா? நீங்க என்ன சொன்னாலும் சரி, என்னால அங்க வர முடியாது பாரதி. ரொம்ப குற்ற உணர்ச்சியா இருக்கு. அடுத்தவன கெடுத்ததில்ல, வயிற்றுல தான் அடிச்சதில்ல. அடுத்தவன கெடுத்ததில்ல, வயிற்றுல தான் அடிச்சதில்ல. என்னடாச்சு பேராண்டி? என்ன அங்க என்ன நடந்துட்டு இருக்கு தெரியுமா? உன் மாமன் உன் மொத்த கனவை அழிக்கிறதுக்கே நாடகம் போட்டுட்டு இருக்கான். ராஜாவுக்கு மதுரைன்னு பாட்டு பாடிட்டு இருக்க. என்னாச்சு? எதுக்கு இப்ப கத்திட்டு இருக்க? என்ன பண்ணாந்தாலு சொல்றேன். உன் மாமன் முதல கண்ணீர் வடிச்சு வடிச்சு நாளைக்கு கடை திறக்கிறதுக்கு வர முடியாது அப்படி இப்படி பேசிட்டு இருக்கான். ஆண்டாலும் கொஞ்சம் கொஞ்சமா மனசு மாறிட்டு இருக்கான். இன்னும் கொஞ்ச நேரம் போச்சுன்னா போதும். அப்புறம் எங்க அப்பாவுக்கு சரியானதுக்கு அப்புறம் கடையை திறந்துக்கலான்னு ஆண்டாளே சொல்லிடுவான். இதுக்குதான் நான் சொன்னேன், அவன் நடிக்கிறான்னு. நீ கேட்டியா பேராண்டி? அவன் லட்டு எடுத்து தின்னப்பவே எல்லாத்தையும் சொல்லி இருந்தா இந்நேரம் அசிங்கப்பட்டு கம்முன்னு இருந்திருப்பான். இப்ப பாரு என்ன முள்ள மாதிரித்தான பண்ணிட்டு இருக்கான்னு. கேலட்டு நாரி அவ்வளவு பிளான் பண்ணுதா? உன் மாவன் நடிச்சுதான் நீ பார்த்து இருக்கிற, உன் பேர் நடிச்சு நீ பார்த்தது இல்ல. என்ன அந்த ஆளை விட நான் நல்லா நடிப்பேன். வா, அந்த ஆள் நாடகத்தை போய் முடிப்போம். ரெடியா? அம்மா அத கொடுங்கம்மா. கொடுங்கய்யா. ஆண்டவா, வலிக்குதுன்னு சொல்றாரு சாமி. வலிக்க கூடாது. கரெக்ட் இல்ல? அப்ப இத்தனை நாள் நீ போய் சொல்லிட்டு இருந்தியா? ஐயோ மாப்பிள்ள, கை வலிக்குதுன்னு சொல்லடா. இவரு காணி வச்சதுல முதுகு வலிக்குது மாப்பிள்ள. இவன் கால்ல கீரை போட்டுருக்காட்டா, அழகுது. ஐயா, இவன் வயசே இல்ல, லாரி டிரைவர் தான், லாரி டிரைவர். ஐயா, வைத்தியம் வைத்தியம் வைத்தியம். கடவுளே,
கை சரியாயிருச்சு. கையில உணர்ச்சி வருதுடா. ஏய் வைத்தியரே, கை சரியா போச்சு. இங்க பாரு, இங்க பாரு. சரியா போச்சு. நல்லா இருந்துச்சு. டேய் என்ன நடிப்பு நடிக்கிற பாத்தியா? ஆசானே, நீங்க உண்மையாவே பெரிய வித்தக்காரரு. அப்படியே இருங்க, காலையும் சரி பண்ணிடுறேன். கால் வருதியா, கால் வருதியா, வந்துருச்சு, கால் வந்துருச்சு. ஏடா வைத்தியரே, சும்மா இருயா ஒரு நிமிஷம், சொல்றது கேளியா, எனக்கு காலு வந்துருச்சு. கை நல்லா இங்கது இங்கது. கை தட்டு, கை தட்டு, கையும் வந்துருச்சியா, வந்துருச்சு. எல்லாம் திரிங்க. போடு, டேட் போடு. அதான் சொன்னேனே சாமி, கழுத்து கிழுத்து ஏதாவது பிடிச்சிருக்கா? சொல்லுங்க, எடுத்துறேன். அதெல்லாம் ஒண்ணு இல்ல, ஒண்ணு இல்ல. எழுங்க. சரியாயிருச்சு மாப்ள, எல்லாம் சரியாயிருச்சு. அவருக்கு இனிமேல் ஒண்ணு இல்லம்மா, நான் வரேம்மா, வரேன். ரொம்ப சரிங்க. நன்றிப்பா. ஆடாலே, கை கால் எல்லாம் சரியாயிருச்சு. பாரு யானை தந்தமா. சரி மாப்ள, முதல்ல இந்த வைத்தியனை அனுப்பி விடுங்க, நான் போய் குளிச்சுட்டு வந்துடுறேன். ரொம்ப நன்றி வைத்தியரே. என் அப்பாவை இவ்ளோ சீக்கிரம் குணப்படுத்துவீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. என் கையில எதுவும் இல்லம்மா, எல்லாம் அந்த கடவுள் செய்யறதாம்மா. நான் தான் சொன்னேன்ல, எங்க ஆசை கை வச்சா எல்லாம் சரியாயிரும்னு.